நம்முடைய மன நிம்மதிக்கு நாம் தான் காரணம். நாம் நிம்மதி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம் இருதயத்தில் பாவ எண்ணங்கள் இருக்கிறது என்று பொருள். நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது மன சமாதானத்திற்கு பஞ்சம் இருக்காது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்கப்படுகிறது, அது மனித வாழ்க்கையில், இன்றைய வாழ்க்கையில் ரட்சிப்பையும் மீட்பையும் எப்படி கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பலியிடும் முறை எப்படி பயன் தந்து கொண்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி என்பது ஒரு மனிதன் அறியாமையினால் பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை போக்கும்படியாக கர்த்தர் பலி செலுத்த சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நம்முடைய பாவங்கள், நாம் அறியாமையினால் பாவம் செய்கிறோம், மனம் திரும்பி ஐயோ இந்த பாவத்தை செய்து விட்டோமே என்று மனம் வருந்தி திருந்தும் போது, இனி செய்யாமல் இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் போது, அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். அந்த பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பும் போது கர்த்தருக்கு முன்பாக வந்து கர்த்தர் கட்டளையிட்டபடி அந்த பாவத்தை போக்கும் நிவாரணமாக பலியாக நாம் ஒரு மிருகத்தை, நம்முடைய மிருகத்தை கொடுக்கும் போது, கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது, நமக்குள் இருந்த அந்த பாவம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்மேல் வந்திருக்கிற அந்த பொல்லாத ஆவி, நாம் அந்த மிருகத்தை பலி கொடுக்கும் போது, அதன் தலையில் கைகளை வைக்கும் போது, நம்மிடத்தில் உள்ள அந்த ஆவி, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்குள் இருந்த பொல்லாத ஆவி அந்த மிருகத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டு அந்த மிருகம் கொல்லப்படுவதனால் அந்த மிருகத்தின் ஆத்துமாவோடு சேர்ந்து இந்த பொல்லாத ஆவியும் பாதாளத்தில் சென்று அடைக்கப்படும், பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த மனிதனுக்குரிய, அந்த பாவத்திற்குரிய ஒரு பொல்லாத ஆவி, ஒன்றோ பலவோ, அந்த பொல்லாத ஆவிகள் வந்து அந்த மனிதனை ஆளுகை செய்ய தொடங்கும். மனிதன் பாவம் செய்தால்தான் எந்த பொல்லாத ஆவிகளும், பேய் பிசாசு என்று சொல்லுகிற இருளின் கிரியைகள் உண்டு, இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்குரிய பாவத்தை நாம் செய்யும் போதுதான் அந்த ஆவிகள் நம்மை தொடவோ நம்மை ஆளுகை செய்யவோ முடியும். இல்லை என்றால் எந்த மனிதனையும் அது நெருங்க முடியாது, அந்த மனிதனுக்குள் செல்லவும் முடியாது, அந்த மனிதனை துன்புறுத்தவோ கொல்லவோ முடியாது. இது ஆவிக்குரிய சட்டமா இருக்கிறது. இது கர்த்தர் நியமித்த சட்டம். அந்த சட்டத்தை பொல்லாத ஆவிகளால் மீறவும் முடியாது. அப்படி இருக்க, பாவம் செய்வது நாம் பொல்லாத ஆவிகளுக்கு கதவை திறந்து வைப்பது போல, நம் இருதயத்தின் கதவுகளை திறந்து எனக்குள்ளே வா என்று கூப்பிடுவது போல. நாம் பொய் பேசினால் பொய்யின் ஆவி நமக்குள் வந்து நம்மை மேலும் மேலும் அதிகமாய் பொய் பேச வைத்து அதிகப்படுத்தி அது நம்மை முடிவில் கொன்று போடும். அது உச்ச கட்டத்திற்கு போய் அது அதிக பிரச்சனைகளையும் பலவித போராட்டங்களையும் கொண்டு வந்து அது பல விதங்களில் நம்மை துன்புறுத்தி கடைசியில் அதிகமாக செய்து கொண்டே இருந்தால், நாம் மனம் திரும்பாவிட்டால் அது கடைசியில் மரணத்தை கொண்டு போய்விடும். அது மனசாட்சி குத்தப்பட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள். இல்லை என்றால் பிரச்சனை வந்து உயிர் ஆபத்து வரும். இப்படி ஏதாவது நாம் பாவமே செய்யாமல் இருக்கும் போது எந்த ஆவியும் நமக்குள் வராது. அந்த ஆவிகள் நம்மிடம் வந்தாலும் அது நம்மை தொடாது, நம்மை ஆளுகை செய்ய முடியாது, நம்மை எதுவுமே செய்ய முடியாது. சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கலாமே தவிர நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை அவன் வெளியில் இருந்து பேசுவான், நம் மனதிற்குள், நம்முடைய சிந்தனைகளில் நாம் இந்த பாவத்தை செய்யலாமே, இது இப்படி அது அப்படி என்று சொல்லிக் கொடுப்பான். பாவம் செய்ய தூண்டும் பொல்லாத ஆவிகள் வெளியில் இருந்து. அதை நாம் கேட்டு பாவம் செய்தால் அது உள்ளே நுழைந்து விடும். இது எப்படி, இது என்ன கற்பனையா, இதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே இருக்கிறது. முதலில் சாத்தான் பாம்பிற்குள் நுழைந்து வெளியிலிருந்து அந்த பழத்தை சாப்பிட வைத்தான். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானின் பேச்சை கேட்டு அதை ஒத்துக்கொண்டு சாக மாட்டோம் என்று நம்பி அந்த பழத்தை சாப்பிட்டார்கள்.
சாப்பிட்ட பின்பு பயத்தின் ஆவி அவர்களுக்குள் வந்தது. கர்த்தரை பார்த்து பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டார்கள். பொய் பேசினார்கள். அடுத்தவர் மேல் பழி சுமத்தினார்கள். எல்லா பாவ சுபாவங்களும் அங்கு வந்தது. பயந்து நடுங்கினார்கள். முதலில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின்பு அவர்களுக்குள் பொல்லாத ஆவி நுழைந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அவர்களுடைய பிள்ளைகளை அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார் என்ற பொறாமையினால்தான் காயின் ஆபேலை கொன்றது. யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று தெரிந்ததும் நான் இப்படி செய்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டு மீண்டும் காய்பாவினிடத்தில் சென்று அந்த பிரதான ஆசாரியர்களிடத்தில் சென்று இந்த காசை நான் கொடுத்து விடுகிறேன், அவரை விட்டு விடுங்கள் என்று போய் கேட்கிறான். ஆனால் அங்கிருக்கிறவர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியில் போய் நான் இப்படி செய்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டு மனம் குத்தப்பட்டு மன வேதனையோடு அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டு செத்தான். அதனால்தான் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவி, அவன் செய்த பாவத்திற்குரிய அந்த பொல்லாத ஆவி, இவைகளில் பலவிதமான ஆவிகள் உண்டு. பொய் பேசினால் பொய்யின் ஆவி, பெருமை பேசினால் பெருமையின் ஆவி, வேசித்தனம் எண்ணங்கள் கொண்டால் வேசித்தன ஆவி என்று பலவிதமான ஆவிகள் உண்டு. தாறுமாறாய் சில பேர் தன்னுடைய கைகளில் எடுக்கிற பொருள்களை எல்லாம் விசிறி கொண்டிருப்பார்கள். எந்த பொருளை எங்கு வைக்கிறோம் என்று தெரியாது. ஒரு ஒழுங்கு இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்குள் தாறுமாறின் ஆவி இருக்கும். அது குரங்கின் சுபாவம் உள்ளதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான ஆவிகள் உண்டு. பயத்தின் ஆவி, அதுவும் பொல்லாத ஆவிதான். இப்படி பலவிதமான ஆவிகள் உண்டு. அந்த மாதிரியான பாவங்கள் செய்யும் போது அந்தந்த ஆவி மனிதனுக்குள் பிரவேசிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். நுழைந்து விடும் சில நேரங்களில். அப்படி இருக்கும்போது அந்த மனிதனுடைய நிலைமை அந்த பாவத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே போவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவைகளை சரிப்படுத்தி கொண்டு அப்படிப்பட்ட பாவ எண்ணங்களை எடுத்து போட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 17 விதமான குணங்கள். அந்த குணங்களை நம் இருதயத்தில் இருக்கிறதா என்று தினமும் ஆராய்ந்து அதை எடுத்து போட்டு ஆவியின் கனிகளை நம் இருதயத்தில் நிரப்பும் போது அந்த மாம்சத்தின் கிரியைகள் போய்விடும். அதனால் நமக்குள் எந்த பொல்லாத ஆவியும் நுழைய முடியாது. இந்த 17 விதமான குணாதிசயங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், அந்த குணங்கள் இருக்குமானால் அந்த மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைவதற்கும் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர் அறியாமையினால் பாவம் செய்து அதனால் பொல்லாத ஆவி நுழைந்து விட்டதானால் அந்த மனிதன் இந்த காளை மாட்டை பாவ நிவாரண பலியை கொடுப்பதற்காக கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியான அந்த காளை மாட்டின் தலையில் கை வைக்கும் போது இந்த பொல்லாத ஆவி இந்த மனிதனுக்குள் ஆசாரியருக்குள் இருக்கிற ஆவி அந்த மாட்டுக்குள் செல்லும். உடனே அந்த மாடு கொல்லப்படுகிறது. அதனால் அந்த ஆத்துமா, மிருகங்களுடைய ஆத்துமா, இறந்து போன மிருகங்களுடைய ஆத்துமா, பறவைகளுடைய ஆத்துமா எல்லாம் பாதாளத்திற்கு செல்லும் என்று வேதவசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி போகும்போது அந்த ஆத்துமாவும் அதற்குள் இருந்த இந்த பொல்லாத ஆவியும் பாதாளத்திற்கு சென்று விடும். இப்படியாக கர்த்தர் அந்த மனிதனின் வாழ்க்கையை சுத்திகரித்து அந்த மனிதன் மேலும் பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து அந்த மனிதனுக்கு மன நிம்மதி, பொல்லாத ஆவி இருக்கிற மனதில் நிம்மதி இருக்காது. அதனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்து சமாதானமாய் வாழ வழி செய்கிறார். எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம் இருதயத்தில் நிம்மதி இல்லை, மிகவும் வேதனையாக இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் அடுத்தவர் மேல் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய மன நிம்மதிக்கு நாம் தான் காரணம். நாம் நிம்மதி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம் இருதயத்தில் பாவ எண்ணங்கள் இருக்கிறது என்று பொருள். நாம் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று தயவு செய்து சொல்ல வேண்டாம். அது பொய்யாக மாறிவிடும். ஏனெனில் கண்டிப்பாக நம்முடைய நிம்மதி என்பது பொல்லாத ஆவிகளை பொறுத்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது மன சமாதானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எவ்வளவு கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கலாம், எவ்வளவு எந்த விதமான குறைபாடுகள் கூட இருக்கலாம், ஆனால் அப்பொழுதும் மன நிம்மதி இருக்கும். எந்த குறை இருந்தாலும் மன நிம்மதி இருக்கும். ஒரு குழப்பம் இருக்காது. ஆனால் பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் வந்தால் எத்தனை நிறைவுகள் இருந்தாலும் அந்த மனிதனால் நிம்மதியாக இருக்க முடியாது.
அதனால்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தந்து மனிதனை காப்பாற்றும்படியாக இப்படி பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இந்த மாதிரியான பலிகளை செலுத்தும் முறைகளை நமக்கு அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்தார். இது மாம்சத்தின்படி இந்த இயற்கை மண்டலத்தில் நேச்சுரல் ரெமில் கடைபிடித்து வந்த அந்த கால முறையாக இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் இதை எப்படி செய்வது? நான் காளை மாடை எடுத்துக்கொண்டு போய் எங்கே பலி கொடுப்பது என்று நினைக்கலாம். இந்த காலத்தில் கர்த்தருக்கென்று தேவாலயம் இந்த பூமியில் இல்லை, இன்னும் கட்டப்படவில்லை. இந்த நிலையில் என்ன செய்வது என்றால், இந்த நிலையில் பலி செலுத்துவது தேவையில்லாதது. ஏனெனில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலியாக வந்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின்படியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த லேவியராகம வேத பகுதி பாவ நிவாரண பலியின் முறைமைப்படி, அந்த ஒழுங்கின்படி நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்த காளை மாட்டின் தலையில் நாம் கை வைப்பது. எந்த ஒரு மாட்டின் காளை மாட்டின் தலையில் யார் கை வைக்கிறார்களோ அவர்கள் பாவம்தான் மன்னிக்கப்படும். முதல் இன்னொரு காரியம், அந்த கொடுக்கப்படும் பலியானது நம்முடையதா இருக்க வேண்டும். ஆசாரியன் பாவம் செய்தால் அந்த மாடு, காளை மாடு ஆசாரியனுடையதா இருக்க வேண்டும். சபையார் பாவம் செய்தால் சபையார் தான் அந்த பலியை செலுத்த வேண்டும், அந்த காளை மாட்டை கொண்டு வர வேண்டும். ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு பிரபுவாக இருந்தாலும் அவர் யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் அந்த பலிக்கு உண்டான பொருளை வாங்க வேண்டும். அதன் செலவை அவர்கள் தான் ஏற்க வேண்டும். இது தேவ நீதி. இப்படி பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த காலத்தில் பலியாகி விட்டார், காளையை போல. நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, இது எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் எப்படி அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டாகிறது? அதாவது காளை மாடை பலி கொடுக்கிற ஆசாரியன் இது என்னுடையது என்று அதன் தலையில் கையை வைத்துதான் பலி கொடுப்பார். காளை மாடை பலி கொடுக்கிற ஆசாரியர் தன்னுடைய பலி இது, என் பாவம் நீங்க வேண்டும் என்று தன் கையை எடுத்து காளை மாட்டின் தலையில் வைப்பார். அதுபோல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி நமக்கு அதை நாம் அதை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கைகளை அவர் மேல் வைக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் அவருக்கு சொந்தக்காரராகிறோம். நம்முடைய விசுவாசம் என்பது அவருக்கும் நமக்கும் உள்ள உறவை ஏற்படுத்துகிறது. அந்த உறவின்படி அவர் நம்முடையவரானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நமக்கு சொந்தம் கொண்டாடும் போது, அவர் என் தகப்பன் என்று நாம் உறவாடும் போது அவர் நம்முடையவராகிறார். அதனால் அவரால் செலுத்தப்பட்ட அந்த பலி, தன்னையே தன் சரீரத்தையே அவர் அங்கு பலியாக செலுத்தினார். அந்த பலியிலும் நமக்கு பங்குண்டு. ஆசாரியருடைய பலியில் ஆசாரியருடைய பிள்ளைகளுக்கும் பங்குண்டு. அதே போல இப்படியாக இந்த நியமங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஏன்? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் அந்த பாவ நிவாரண பலி என்பது இதனால் தான். விசுவாசிக்கும் போது அவர் நம்முடையவராகிறார். அந்த பலியில் பங்கு நமக்கு உண்டு. நம்முடைய பாவம் அவருக்கு சென்றுவிடும். பாவ நிவாரணம் நமக்கு வந்துவிடும். இப்படியாக உறவின் அடிப்படையில் தான் வருகிறது. ஒரு தொப்புள் கொடி உறவு போல. ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தாயின் ரத்தம் தொப்புள் கொடி மூலமாக அந்த குழந்தைக்கு செல்லும். அது போல கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு, அந்த விசுவாசம் என்பதுதான் தொப்புள் கொடி. அவரிடத்திலிருந்து அந்த பாவ நிவாரணத்தை நமக்கு கொண்டு வந்து நம்மை பிழைப்பூட்டுகிறது. இப்படியாக நாம் கடைபிடித்து வாழும்போது நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். நம் தகப்பன், நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பன் மட்டுமல்ல, ஒரு நல்ல தாய். இந்த உலகத்தில் எந்த தாயும் இல்லாத அளவுக்கு அன்பு காட்டுகிற ஒரு நல்ல தாயாகவும் அவர் இருக்கிறார்.
இன்னும் இதன் தொடர்ச்சி இருக்கிறது. இது எதிர்காலத்தில் எப்படி இந்த பாவ நிவாரண பலி செயல்படும் என்பதை குறித்து இன்னும் விளக்கமாக அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.